அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 24/5/2024 முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக பெரிய மாற்றத்திற்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல செய்திகளை இனிமையாக பெறுவதற்குமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 20ஆம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் வலுவாக அமருகிறார். ஏற்கனவே ஜென்ம ராசியில் குரு, சூரியன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. 24ஆம் தேதி முதல் புதனும் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். இப்படி பல கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல இனிமையான செய்திகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வீற்றிருப்பது என்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவானிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பல்வேறு வகையில நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு குரு பகவானின் சுப பார்வையால் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. எனவே இல்லத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பஞ்சமஸ்தான பார்வையால் விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை குரு வலுவாக பார்க்கிறாருங்க. குரு மட்டுமல்ல, சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்தை பார்க்கின்றன. எனவே கலஸ்திரஸ்தானம் வலு பெறுகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக நடைபெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி தற்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் வலு பெறுவதால் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 10ல் இருப்பது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகளிடம் சந்தித்து வந்த சாதகமற்ற போக்கில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். திட்டமிட்டபடி பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச மாறுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு. பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வந்த தடைகள் தொழில் ரீதியாக விலகுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் பல்வேறு வகையில திட்டமிட்ட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் வலுவாக 20ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு முன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே 24/5/2024 முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில உங்களது படைப்புகளுக்கு, உங்களது திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள், தாமதங்கள்
தடைகள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்குரிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11 வீற்றிருக்கிறாருங்க. லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் மட்டும் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கவில்லை, அவருடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையில அதிரடியான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராகுவின் அமைப்பு காரணமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக படுகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய பூர்வ புண்ணிய பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது. கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருப்பதால் பல்வேறு வகையில நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் திட்டமிட்டதை விட கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகத்தை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுவாக பெற்றுத்தரப்போகின்றனர். இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களக்காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விரைவில் அவர் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி கிடைக்கிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுப்பெற்று ஜென்ம ராசியில் 24ஆம் தேதி முதல் அமர்கிறார். எனவே நீங்கள் நினைத்ததை விட கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடும் போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாடப்பிரிவிலே பயில்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனும் பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதுமே பெற சாதகமாக வலம் வருகிறார். ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமாக வலம் வருவதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் நன்மை காத்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல கிரகநிலைகள் ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் கூட அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்துவதால் கஷ்டத்தின் பிடியில் சக்கி தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகியுள்ளது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு